ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் யாவரையும் இந்த தொலை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக நம்மளுடைய இருக்கிற இடங்களிலேயே அவருடைய வசனங்களை சிந்திக்க, அவருடைய வசனங்களை கேட்க, அவருடைய வசனங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்து தந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்விற்கு வேண்டிய முழு வெளிச்சமும் அவருடைய வேதத்தில் நம்மளுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த வேத வெளிச்சத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்க ஆண்டவர் நமக்கு நிறைவான பலன் தருகிறார். அந்த வேதத்தை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்து தரட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 5வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு சங்கீதக்காரராகிய தாவீது ஆண்டவரை எவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆண்டவரை எவ்வளவாய் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். எளிய வாழ்விலிருந்து உயர்த்தப்பட்டவர், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர், ஒருவேளை தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவர். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தாவீதுவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த தாவீது சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மீது உயர்த்துவார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கிற பிள்ளை, நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை தான். ஆனால் எனக்கு சில நேரங்களிலே பார்க்கிறோம் தீங்கு உண்டு. அந்த தீங்கு வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா, என்னை கூடாரத்தில் மறைத்து வைத்திருக்கிறாராம். மறைத்து வைக்கிறது மட்டும் அல்ல, தமது கூடார மறைவிலை ஒளித்து வைக்கிறாராம். அண்டர் கிரவுண்டில் ஒருவேளை நம்ம வீட்டில் பீரோ உண்டு, அது பீரோவுக்கு உள்தட்டு உண்டு. அதுபோல் ஆண்டவருடைய வீட்டில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அதுலேயும் விசேஷமாக உள்ளான அறைகளிலே வைத்து நம்மளை விசேஷித்த வண்ணமாக ஆண்டவர் பாதுகாக்கிறாராம். அப்படி பாதுகாக்கிறதோடு கூட மட்டும் நிறுத்தி விடாமல் அவர் என்னை கண்மலையின் மீது உயர்த்துவார். அவர் என்ன தீங்கு நாளில் மறைப்பார், தீங்கு நாளில் ஒளிச்சு வச்சு பாதுகாப்பார். அதை மட்டும் என்னுடைய வாழ்வு முடிஞ்சிடாது, கண்மலையின் மீது என்னை உயர்த்துவார். அது தாவீது தன்னுடைய வாழ்வில் அனுபவித்து ஆண்டவரை விசுவாசித்து சொன்ன வார்த்தை. இதுதான் இன்றைக்கும் கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தருகிற வார்த்தை. நம்மளை மறைக்க வேண்டிய இடத்துல மறைப்பார், ஒழிக்க வேண்டிய இடத்துல ஒழித்து வைப்பார். அது மட்டும் அல்ல, ஏற்ற நாட்களில் கண்மலையின் மீது உயர்த்துகிறார். கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளை கண்மலையின் மீது உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். நம்மை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். நம் குடும்பத்தை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். நாம் பணி செய்கிற இடங்களிலே நம்மை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். அவர்தான் நம்மளை மெய்யாகவே உயர்த்துகிறார். அது மட்டுமல்ல, இப்படி ஒரு உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, என்னுடைய வாழ்வில் எனக்கு இருக்கிற வெளிச்சம் கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அதை 27வது சங்கீதம் 1வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், என் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ அகல் விளக்குகள் வெளிச்சமாக இருந்தாலும், ஆனால் நமக்கு வெளிச்சம் ஆண்டவர். அவரும் அவர் தந்திருக்கிற வார்த்தைகளும் தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்ற நானும் நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும் பொழுது நம்ம மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இதற்குத்தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் தன்னை மகிமைப்படுத்த முடியாது, தன்னை கனப்படுத்த முடியாது. அவர் நம்ம மூலமாக மகிமைப்பட இருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள், நம்மளை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறார். நம்மளை ஆண்டவர் கண்மலையின் மீது உயர்த்த விரும்புகிறார். நம்ம மூலமாக
நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை விசுவாசிக்க அறிந்து நன்றி சொல்ல ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த நல்ல வாழ்விலே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழவும், சிலரை வாழ்வதற்கு, விசுவாசிப்பதற்கு, தைரியப்படுத்துவதற்கும் ஆண்டவர் நமக்கு நிறைவான பலன் தரட்டும். தொடர்ந்து இந்த நேரங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை கண்மலையின் மீது உயர்த்துகிறவர், அறிந்து நன்றி சொல்கிறோம். இந்த நல்ல உயர்வெல்லாம் எங்கள் அத்தனை பேருடைய வாழ்விலையும் பெருகி நன்றி சொல்ல பலன் தார். ஆசீர்வதித்து நடத்தி தார். மீட்பரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். வல்லமை நிறைந்த